அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் குயிங் தியரிலேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே டெஸ்ட் சீரிஸ்க்கான கொஷின் கலெக்ஷன். ஸோ எவ்ரி வீக் சண்டே யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன் வித் டெஸ்ட் பேட்சோட. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய எம்சிக்யூ டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, 10 சாப்டருக்குமே சேர்த்து இருக்கும். அதில் மொத்தமாக 10 சாப்டர் கொஷின் கலெக்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல் டெஸ்ட் சீரியஸ் போட்டுகிட்டே வாங்க. எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரிஸ் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல் செட்டு மெட்டீரியல் இருக்குது, அதுவுமே நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். In a MM queuing system, the arrival rate is lambda equal to 4 customer per hour and the service rate is mu equal to 6 customer per hour. அதாவது அரைவல் ரேட் பார்த்தீங்கன்னா 4 கஸ்டமர் பர் ஹவர் ஆகும். சர்வீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 6 கஸ்டமர் பர் ஹவருக்கும் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிராஃபிக் இன்டென்சிட்டியோட வேல்யூ பாருங்க, ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. ஸோ லேம்டா வந்து 4, மியூ வந்து 6. ஸோ கம்ப்ளீட் பண்ணினா 2/3. ஸோ அப்போ இதில் எந்த ஆப்ஷன் வரும் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்லாம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த டிராஃபிக் இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, அடுத்து த ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் ஃபார் MM queuing சிஸ்டம் இஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது ரோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்டெபிலிட்டி சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு குயிங் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ரோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1. அப்போ லேம்டா பை மியூ வந்து உங்களுக்கு என்னது லெஸ் தென் 1 ஆகும். அப்போ லேம்டா இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் மியூவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபார் MM queuing சிஸ்டம் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. L equal to rho by 1 minus rho customer in the system. அதே Qக்கு என்ன கொடுக்குன்னா Qக்கு வந்து ரோ ஸ்கொயரோட போய் 1 minus rho கிடைக்கும். இந்த Qing அதாவது சிஸ்டத்துக்கும் Qக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. இது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோ பை 1 minus rho. இங்கே ரோட வேல்யூ வந்து லேம்டா பை மியூ. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இன் MM queuing சிஸ்டம் லேம்டா ஈக்குவல் 3 மியூ ஈக்குவல் டு 5. இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த Q என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாருங்க, வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த சிஸ்டத்துக்கும் Qக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரோ ஸ்கொயரோட போய் 1 minus ரோ. ரோட வேல்யூ வந்து போட்டுக்கொண்டு தான் லேம்டா வந்து உங்களுக்கு 3, மியூ வந்து 5. அப்போ லேம்டா பை மியூ போட்டிங்கன்னா 0.6 கிடைக்கும். ஸோ இது வந்து ரோ ஸ்கொயர் பை 1 minus ரோன்னு போட்டு சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.9 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து லிட்டில்ஸ் ஃபார்முலா L ஈக்குவல் லேம்டா இன்ட்டு W. இது வந்து லிட்டில்ஸ் ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவுமே L வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம், லேம்டான்றது அரைவல் ரேட்டு, W ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். அது ப்ராபர்ட்டி ஆஃப் ஹேவிங் 0 கஸ்டமர் இந்த MM queuing சிஸ்டம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஸ்டெடி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபர்ட்டி ஆஃப் n கஸ்டமர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Pn ஈக்குவல் டு 1 minus rho இன்ட்டு ரோ பவர் n. ஸோ 0 கஸ்டமர் n 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 1 minus rho கிடைக்கும். P0 ஈக்குவல் டு 1 minus rhoன்றது அங்கே கரெக்டான ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது பாருங்க, இன்னும் பியூர் பர்த் ப்ராசஸ் இந்த டிரான்சிஷன் நான் நடக்கும். n வந்து n+1 அவைலபிலிட்டியை எடுத்துக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, பியூர் டெத் ப்ராசஸில் டிரான்சிஷன் வந்து n goes to n-1. ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இது வந்து என்னன்னா டெத் ரேட்டுக்கு, இது வந்து பர்த் ரேட்டுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ். அடுத்து பாருங்க, இந்த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் Q ஃபார் MM queuing சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரோ பை மியூ மைனஸ் லேம்டா. இதில் ரோ வந்து லேம்டா பை மியூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க, லேம்டா பை மியூ டிவைட் பை மியூ மைனஸ் லேம்டான்னு போட்டிங்க அப்படின்னா லேம்டா டிவைட் பை மியூ டைம்ஸ் மியூ மைனஸ் லேம்டா. இது எதுக்கு பாருங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம் ஆஃப் த Q கேட்குறாங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த Q வந்து லேம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லேம்டா. அடுத்து இந்த கேண்டல் நோட்டேஷன்ஸ் MM சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் M டினோட்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்க்கோவின் அரைவல். ஓகே, அது செகண்ட் வந்து மார்க்கோவின் சர்வீஸ், அப்புறம் சிங்கிள் சர்வர். ஸோ அப்போ ஏபிசி கேண்டல் நோட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன், பி வந்து சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சி வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர் தான் சர்வர். அடுத்து இந்த கேண்டல் நோட்டேஷன் MM3ல நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எத்தனை இருக்குது, கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3. அப்போ டோட்டலாக வந்து இங்கே 3 இயர்ஸ் அடிக்கிறீங்க. அடுத்து ஃபார் MM queuing சிஸ்டம் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த Q பாருங்க, ரோ ஸ்கொயரோட போய் 1 minus rho. ஓகே, ஸோ அடுத்து கஸ்டமர் அரைவ் அட் சர்வீஸ் சென்டர் அக்கார்டிங் டு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் அரைவல் ரேட் வந்து லேம்டா பர் ஹவர் சொல்லிட்டாங்க. The probability that exactly 3 customer arrive in 14 minutes 15 minutes கேட்குறேன். அது கால் ஹவரில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அரைவல் ரேட் வந்து லேம்டா ஈக்குவல் டு 12 per hour. ஸோ டைம் ட்ராவல் வந்து நீங்கள் ஹவரில் கன்வெர்ட் பண்ணும்போது கால் ஹவருக்கானதை பார்க்க போகிறீங்க.
அப்போ மீன் அரைவல் ரேட் வந்து லேம்டா டி பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 1/4 அப்போ 3ன்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஏன்னா 15 மினிட்ஸை கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கால் அவர். ஸோ அப்போ பாய்சான் ப்ராபர்ட்டி பொறுத்தவரைக்கும் பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு லேம்டா டி தான் போடுவோம். இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா டி ஹோல் பவர் லேம்டா டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி தெரியுதுங்களா? ப்ராபர்ட்டி வேல்யூ இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா இன்ட்டு டி ஹோல் பவர் உங்களுக்கு லேம்டா டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ லேம்டா வந்து இங்கே 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்க. ஸோ என்ன பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸ் வந்து லேம்டா டி அவ்வளோதான். டைம் ட்ராவல். In an MM1 queuing system, lambda equal to 5, mu equal to 8, the product that there exists exactly 2 customers in the system. அப்போ n கஸ்டமர் இந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபர்ட்டி வேல்யூ பார்த்துருக்கோம். ஸோ n வேல்யூ இங்கே 2 போட போறீங்க. ஸோ 1 minus 2 ரோ பவர் n 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா M1 queuing சிஸ்டத்துக்கு தான். ஓகே. அப்படின்னா 1 minus 2 பை ரோ பவர் n. அப்போ ஃபைனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 75 பை 512 வந்து நிற்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே. ஸோ உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பேன். என்னோட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து யூஜிக்கு 15,000 பிஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கொஷின் வந்து வெறும் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். வித் சொல்யூஷனோட இருக்கும். அதில் 7,000 ப்ராப்ளம்ஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஒரு 8,000 ப்ராப்ளம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிஜிடிஆர்பிக்கு. அதே போல் யூஜிடிஆர்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன புக்லெட் தான். ஒரு 7 புக்லெட்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிச்சிருங்க. அதே போல் டிஎன் செட்டுக்கு புக்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரெடியானோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட எம்சிக்யூ புக்லெட் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தான்றது வாங்கி பார்த்தவங்க ரொம்ப டேக் பண்ணியிருந்தாங்க. அதே போல் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் சார் உங்கள் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்தது சார் அப்படி சொல்லி ரொம்ப 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 ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த கொஷின் புக்லெட்ஸ் வந்து வாங்கி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த MM queuing சிஸ்டம் வந்து 4 சொல்லிட்டாங்க. அது L = 4 கொடுத்துட்டாங்க. டிராஃபிக் இன்டென்சிட்டி வேல்யூன்னு சொல்லி கேட்குறாங்க. L = ρ by 1 minus ρ. ஸோ எல்லோட வேல்யூஸ் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 5 into ρ = 4 கிடைக்கும். ரோட வேல்யூ வந்து 4/5. இது ஆல்வேஸ் less 1. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க. இஃப் an arrival follows Poisson distribution then interarrival time follows சொல்லி கேட்குறேன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது டைரக்ட் ஃபண்டமெண்டல் ரிசல்ட் ஆஃப் கியூயிங் தியரி என்ன சொல்றதுன்னா இந்த Poisson டிஸ்ட்ரிபியூஷன் அரைவல் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இன்டர் அரைவல் டைம் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். பாய்சான் அரைவல் வந்து சர்வீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் வந்து அரைவல் ரேட் வந்து பாய்சான் ஆகும். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சர்வீஸ் ரேட்டாகவும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பாய்சான் ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அரைவல்ஸ் தான் தப்பு. ஏன்னா மற்றது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்ஸ், ஸ்டேஷனரி இன்க்ரிமெண்ட்ஸ், சைமல்டேனியஸ் அரைவல் இம்பாசிபிள் எல்லாமே வந்து நடக்கிறது தான். பட் இங்கே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் அரைவல்ன்றது ஃபால்ஸ். ஏன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தானே. அடுத்து பாருங்க. In a moving queuing system, lambda approaches to mu, then the expected waiting time என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னன்னா வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா W = 1 by mu minus lambda. lambda tends to mu வந்தால் W range to ஆகும் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகே. அப்போது இது வந்து அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டின்றது இங்கே கரெக்ட். புரியுதுங்களா? in M1 queuing system lambda approaches to mu அப்படின்னா வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1 by mu minus lambda. ஸோ lambda = மீன் போடும்போது டினாமினேட்டர் கோஸ் டு இன்ஃபினிட்டி. கரெக்டுங்களா? ஸோ அந்த டேர்ம் டினாமினேட்டர் கோஸ் டு 0. அப்போ அந்த வெயிட்டிங் டைம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகிடும். அடுத்து பர்த் ரேட் ப்ராசஸ் அண்டர்லைனிங் த M1 queuing சிஸ்டம் அஸ் பர்த் ரேட் ஈக்குவல் டுன்னு சொல்லி கேட்குறாங்க. பர்த் ரேட்டு அரைவல் ரேட்டு சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து அண்ட் queuing மாடல் த பாய்சன் அரைவல் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக் சர்வீஸ் டைம் இஸ் டினோட்டட் பை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே வந்து இந்த கேடல் நோட்டேஷன் தான். ஏபிசி அரைவல் டைம், சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வருது பாருங்கள். சி. ஓகே. M1 அப்படின்ற கண்டிஷனை நீங்கள் பார்க்குறீங்க. அரைவல் பேட்டர்ன் ஏ எடுத்துக்கிட்டாலும் பி வந்து சர்வீஸ் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் டிட்டர்மினிஸ்டிக் சர்வீஸ் வந்து என்ன ஆகிடும் சென்டரில் உட்காந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா MD1ன்றது நீங்கள் போட்டுக்கொண்டுதான். அடுத்து எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் டைம் என்ன எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ் மெக்கானிசம் வித் ரேட் மியூன்னு சொல்லி கேட்கணும். 1 by mu. ஓகே. ஸோ அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான், வேற ஒன்று மீன் அரைவல் ரேட். அண்ட் M1 queuing சிஸ்டம் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 0.9. அதாவது ரோன்றது 0.9 கொடுத்துட்டாங்க.
ப்ராபபிலிட்டி தட் தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 கஸ்டமர் இந்த சிஸ்டம்ன்றது கேட்குறாங்க. அப்போ தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 கஸ்டமர் இந்த சிஸ்டத்துக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து ரோ பவர் n. ஸோ ரோ பவர் n போட்டிங்கன்னா 0.729. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா 0.729 ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. இன்னும் எமோவிங் குயிங் சிஸ்டம் அரைவல் ரேட் லாம்டா ஈக்குவல் 6 per hour, சர்வீஸ் ரேட் 10 per hour சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். ஸோ ரோவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு எல் ஈக்குவல் டு ரோ பை 1 மைனஸ் ரோ போட்டிங்கன்னா 3/2 வரப்போ. ஸோ அப்போ 3/2 தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, சிம்பிள். அப்படியே நீங்கள் இதை வந்து ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் வச்சுட்டிங்கனாவே குயிங் தெரிய வந்து மறக்காது. ஸோ இந்த புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் எம்சிக்யூ கலெக்ஷன் போட்டிங்கன்னா போதும். எல்லா ஃபார்ம்லாம் மைண்டில் வந்துடும். ஒரே ஃபார்ம்ல ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி வருமா வராதா அப்படின்ற ஆசிலேஷன் முடிச்சுட்டு எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்னைக்கா இருந்தாலும் யூஜிடிஆர்பி நடக்க போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை டிலே பண்ணாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு 7 புக்லெட்ஸ் தருவேன், அதை மெமரி பண்ணிட்டு கூட போயிடுங்க. அந்தளவுக்கு அது தரமான புத்தகம். அதில் இருக்கிற கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே எடுத்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் நான் போடுற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வரணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் 250 வீடியோ பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கணும். இன்னும் எம்எம் குயிங் சிஸ்டம், த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 20 per minute அண்ட் சர்வீஸ் ரேட் வந்து 6 கஸ்டமர் per hour சொல்லிட்டாங்க. தென் த அரைவல் ரேட் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. W = μ - λ. ஓகே, அப்போ இது வந்து ஆல்ரெடி வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் வந்து 20 minutes கொடுத்துறாங்க. அவர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 20/60 போட்டிங்கன்னா 1/3 கரெக்டுங்களா? அப்போ லேம்டா தானே கேட்குறாங்க. 1/3 = 1/6 power μ கொடுத்துட்டாங்க. லேம்டா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா லேம்டா = 3. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் W கொடுத்துட்டாங்க 20 minutesல. இது அவருக்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க அரைவல் ரேட் சர்வீஸ் ரேட் வந்து 6 கஸ்டமர் சொன்னதால பர் ஹவருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால சர்வீஸ் ரேட்டுமே உங்களுக்கு நான் வரும். சர்வீஸ் ரேட் வந்து 6 கஸ்டமர் per hour, அரைவல் ரேட்டும் 6 கஸ்டமர் per hourக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போது மினிட்ஸ் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது. அப்போது சிஸ்டத்துக்கான வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 1/μ - λ. ஸோ இங்கே W கொடுத்துறாங்க 20 minutes. அப்போது அவருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/3 வந்துடும். 1/3 = 1/μ வந்து 6 - λ. அப்போ λ = உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைச்சிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 25th நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் 24th கொஷின் பார்த்துருக்கோம். இந்த கொஷின்லாம் நோட் போட்டு எழுதுங்க, வெறுமனே வீடியோ பார்க்காம அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் போட்டு எழுதி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் போட்ட டெஸ்ட் கொஷின்ஸ், இது வரைக்கும் கொடுக்குற எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ கொடுத்துட்டே வருவேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் கொடுத்துட்றேன். லிங்க் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் லிங்க்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு 250 வீடியோ போட்டிருப்பேன், அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஒரு 500 வீடியோ கொடுத்துருவேன். அந்த 500 வீடியோக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட் நீங்கள் பார்த்தாவே போதுமானது. மொத்த சிலபஸை கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் டெஸ்ட் சீரியஸ், முக்கியமாக டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணணும். அந்த 500 வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிக்கணும். இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் ஃப்ரீ. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூஜி, பிஜி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் 9384686847. தேங்க்யூ.